செய்திகள். 2ஆம் ஆண்டு தொடக்கத்தின் முதல் அதிரடியாக கெட் அவுட் என்ற கையெழுத்து இயக்கத்தை தவேகா தலைவர் விஜய் அவர்கள் தனது முதல் கையெழுத்துடன் தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் உரிமைகள் தொடர்பாக மார்ச் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் அவர்களின் தவேகா கட்சிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவத்துறையில் 2642 உதவி மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹200 குறைந்து ஒரு சவரன் ₹64,400 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ₹2 குறைத்து 1 கிராம் வெள்ளி ₹106 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ராமேஸ்வரத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. நாகை இலங்கை இடையிலான கப்பல் போக்குவரத்து இன்று முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் வாணியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து புதிய ஆயக்கட்டு பகுதிக்கு சுழற்சி முறையில் இன்று முதல் வருகின்ற மே 1ஆம் தேதி வரை மொத்தம் 65 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டுவரக்கூடிய வாகனங்களின் அனுமதி சீட்டு ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மார்ச் 12ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தாக்கல் செய்வார் என்று சபாநாயகர் செல்வம் அவர்கள் அறிவித்துள்ளார். மேல்மலையனூர் தேரோட்டத்தை முன்னிட்டு மார்ச் 4ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 27ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோபாலபுரத்தில் ₹8 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் முதல் குத்துச்சண்டை அரங்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். ரமலான் நோன்பு கஞ்சி தயாரிப்பிற்காக பள்ளி வாசல்களுக்கு 7920 மெட்ரிக் டன் அரிசி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இணையதளத்தில் யூடியூப் சேனலை பயன்படுத்தி உங்கள் தயாரிப்புகளை சந்தைப்படுத்துதல் தொடர்பாக வருகின்ற மார்ச் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை பயிற்சி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் சுய உதவிக் குழுக்களின் தயாரிப்பு பொருட்கள் ₹194 கோடி விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ₹11,300 கோடி என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள யூ வடிவ மேம்பாலத்தை திறந்து வைத்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வார இறுதி நாட்களை முன்னிட்டு 28ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி வரை 627 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் உள்ள பெருமாள் சுவாமி கோவிலில் மாசி மாத தெப்ப உற்சவம் வருகின்ற 27ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் வருகின்ற மார்ச் 14ஆம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் நேற்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக மார்ச் 5ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் நடத்தப்படும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்குமாறு மாநில அரசியல் கட்சிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். வங்கிகளில் நகைக்கடன் பெறுவதற்கான ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசி பெருவிழா மார்ச் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை புறநகர் ஏசி மின்சார ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளதாகவும் அடுத்த மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். கோவை மாநகராட்சி பள்ளிகளில் தொழில்நுட்ப ஆய்வகம் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாகவும் AR/VR மூலம் கற்றலை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கோவை ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா இன்று நடைபெற உள்ளது. தமிழகத்தில் 15 புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவையை தொடங்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் பணிக்கான நேர்காணல் ஒத்திவைக்கப்பட்டது. ஜாக்டோ ஜியோ நிறுவனங்களுடன் பேச்சு நடத்த நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் குழுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். சேலத்தில் அமையும் ஜவுளி பூங்காவின் மூலம் 15,000 பேருக்கு நேரடியாகவும் 50,000 பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் தொடங்கி வைத்தார். ஈஷா யோகா மையத்தின் மகா சிவராத்திரி நிகழ்ச்சியை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அமராவதி ஆற்றில் உள்ள முதல் 8 பழைய ராஜ வாய்க்கால்களின் பாசன பகுதிகளுக்கு இன்று முதல் மார்ச் 30ஆம் தேதி வரை 21 நாட்களுக்கு 300 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது.
தமிழகத்தில் வருகின்ற 28ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உட்பட மேற்கண்ட இந்த 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திருப்புட்குழி விஜயராகவ பெருமாள் சுவாமி கோவிலில் வருகின்ற 28ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 1207 கோடி ரூபாயில் 2ஆம் கட்ட விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகிறது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணிகள் 2027ஆம் ஆண்டிற்குள் முடிவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர் பிரச்சினையில் நிரந்தர தீர்விற்கு கூட்டு பணிக்குழு கூட்டம் அவசியம் என்று மத்திய அரசிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். கோபி அருகே உள்ள கொடிவேரி அணையில் நேற்று தண்ணீர் நிறுத்தப்பட்டது. திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலின் ஆழித்தேரின் கட்டுமான பணிக்காக கண்ணாடி கூண்டு பிரிப்பு துவங்கியது. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்திற்கு சென்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் படத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மரியாதை செலுத்தினார். சாம்பியன்ஸ் டிராபியில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 329 கன அடியாக சரிந்துள்ளது. சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் அரசு புறநகர் மருத்துவமனை வளாகத்தில் 210 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. 2023-24ஆம் ஆண்டில் இந்தியாவில் 7 திட்டங்களுக்கு USAID நிதியளித்தது என்று நிதி அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. TNPSC குரூப் 4 தேர்வில் தட்டச்சர் பணிக்கான அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு இன்று முதல் வருகின்ற மார்ச் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். AI தொழில்நுட்பத்தில் இந்திய இளைஞர்கள் புதிய புரட்சியை ஏற்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். மகா கும்பமேளாவில் புனித நீராட மேற்கு வங்கத்திலிருந்து 2000 பக்தர்கள் வருகை தந்தனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் சட்டத்திருத்த மசோதாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கோவையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாஜக தலைமை அலுவலகத்தை இன்று திறந்து வைக்க உள்ளார். தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக தர்மசெல்வன் அவர்களை நியமிக்கப்பட்டுள்ளார். திருப்பணிகள் அனைத்தும் முடிந்து இந்த ஆண்டிற்குள் திருவள்ளுவர் கோவில் குடமுழுக்கு நடத்தப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். கட்சியிலிருந்து காளியம்மாள் அவர்கள் வெளியேறினால் வெளியேறட்டும், எங்கள் கட்சிக்கு இது இலையுதிர் காலம் என்று சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.